Hi, are you all ready to listen to a story? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சில சமயங்களில் நமக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் ஏற்படும் போது இல்லைனா ஏதோ ஒரு தோல்வி ஏற்படும் போது அதோடைய தாக்கத்தை இல்லைனா அதோடைய கோபத்தை நம்ம யார் மேலேயாவது காட்டுறோம். Sometimes when we face failure or when we are disturbed psychologically, we show our anger or depression on others. அவங்க இந்த விஷயத்தில் எந்த விதத்துலையும் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மேலே நம்ம கோபப்படுவோம். The people we get angry on will not have any relation with whatever you are going through, but we will get angry on them. இப்படி இருக்கும்போது நம்ம செய்கிறது சரியா இல்லைனா நம்ம என்ன செய்யணும்? Is it the right behavior or what should we do? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். Let us see what the Bible says. சங்கீதம் 55:22 முதல் பாகம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். The first part of Psalm 55:22 says, cast your burden on the Lord and he shall sustain you. நம்மளுடைய பாரங்களை நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துடணும். We have to give all our burdens and our problems to God. அவர் நிச்சயமாக அதிலிருந்து ஒரு விடுதலையும் நமக்கு ஒரு சமாதானத்தையும் கொடுப்பாராம். Surely God will deliver you from that problem and also give you peace. ஒரு முறை ஒரு தச்சன் ஒருவர் வீட்டிலேருந்து காலையில் வேலைக்கு கிளம்புனார். Once a carpenter got ready for work. அவர் வேலைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு பையில் போட்டுட்டு அவருடைய இருசக்கர வாகனத்தில் அவர் வேலை செய்த இடத்துக்கு கிளம்புனார். He took all his instruments in a bag, took his two-wheeler and went to his work. போகிற வழியில் அவருடைய இருசக்கர வாகனத்தோட சக்கரம் காத்தில்லாமல் நின்று போச்சு. On the way, his two-wheeler could not move because the tire was punctured. அங்கே ஒரு இடத்துல நின்று அது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு அவர் திரும்பியும் வேலைக்கு போனார். He stopped in a mechanic shop and repaired it and then went to the workplace. அங்கே போனால் அவருடைய முதலாளி அவரை ரொம்ப திட்டினார். ஏன்னா அவர் ரொம்ப தாமதமாக வேலைக்கு வந்ததுனால. After going there, his boss scolded him very badly because he went late. அதுக்கப்புறம் அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவருடைய சுத்தியல் அவர் கையில் தவறிப்பட்டு கையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. When he started working, suddenly his hammer hit his finger and his finger got injured and it started bleeding. அப்புறம் அதை அவர் சரி செஞ்சுட்டு அவர் வேலையை தொடங்கினார். Then he went for a first aid and started doing his work. அவர் கொஞ்ச நேரத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் அவருடைய உளி திடீர்னு உடஞ்சி போச்சு. When he started working, as he was working, suddenly his chisel broke. Continuously he was facing some trouble. தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு வந்துட்டே இருந்தது. மறுபடியும் அவர் வீட்டுக்கு சாயங்காலம் போகிறதுக்காக கிளம்பி நின்னார். Again he was getting ready to go home in the evening. அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக அவர் இருசக்கர வாகனத்தில் கிளம்ப முற்பட்டார். ஆனால் அதில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு அவரால் அதில் போக முடியல. He wanted to go home in his two-wheeler, but he could not go because the engine did not start. There was some problem. அதனால் அவர் முதலாளி வாப்பா உன்னை நான் வீட்டில் விட்டுறேன்னு கூட்டிகிட்டு போனார். So the boss of the carpenter said, come on, let me drop you at home.
அங்கே வீட்டுக்கு போன உடனே அவர் சொன்னார், முதலாளி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கோப்பை காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு. After going to the carpenter's house, the carpenter requested his boss to have a cup of coffee in his house. அந்த முதலாளி அதுக்கு சம்மதிச்சதுனால அவங்க இருவரும் இறங்கி போனாங்க. So the boss accepted to have a cup of coffee, so they both went to the carpenter's house. வீட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆசாரி ஒரு மரத்து மேலே அவருடைய கையை வச்சு 2-3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அப்புறம்தான் உள்ளே போனார். Before entering his house, the carpenter placed his hand on a tree and prayed for a few minutes and then went inside. அவர் உள்ளே போனோடனே அவருடைய பிள்ளைகள் அப்பான்னு ஓடி வந்தாங்க. அவங்கள தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருந்தார். அதே மாதிரி அவங்க மனைவி கிட்ட, என் முதலாளி வந்திருக்காரு, அவங்களுக்கு ஒரு கோப்பை காஃபி கொடுமான்னு சொல்லி ரொம்ப அன்பாக சொன்னார். இதையெல்லாம் இந்த முதலாளி பார்த்துக்கிட்டே இருந்தார். After the carpenter entered his house, his children came running to him and he lifted them and started petting them. Then he turned to his wife in a very kind manner and said, "My boss has come, offer him a cup of coffee." இதெல்லாம் இந்த முதலாளி பார்த்துட்டே இருந்தார். இந்த மனுஷனுக்கு காலையிலேருந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தது, ஆனால் வீட்டில் வந்து இவ்வளோ சகஜமாக பழகுறாரேன்னு. The boss was watching all this. He thought this man had a lot of problem from the morning, but here he is so happy spending time with his family. How is it possible? அவருக்கு யோசிக்கவே முடியல. அதனால் அந்த தச்சன்கிட்ட கேட்டார், உன்னால் எப்படி இப்படி சகஜமாக இருக்க முடியுதுன்னு. He could not think of a solution, so he asked the carpenter, "How can you be so happy and peaceful like this after having a tough day?" ஒரு கடினமான நாளுக்கு அப்புறம் உன்னால் எப்படி இப்படி இருக்க முடியுதுன்னு கேட்டார். The carpenter said, "That is why before entering my house, I keep my hand on the tree and let all my burdens go on that tree, and then I come in. I pray to God for a few minutes so that the burdens from my heart is transferred. This tree takes all my burden and God answers my prayers." அவர் சொன்னார், ஆமாயா, நான் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியில் இருக்கிற அந்த மரத்து மேலே கையை வச்சு கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே என்னுடைய சுமைகளெல்லாம் இந்த மரம் எடுத்துக்கிட்டோம், என்னுடைய பாரங்களெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குங்க, நான் எப்பயும் போல் சந்தோஷமும் சமாதானத்தோடு இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அதனால் அந்த மரம் ஒரு சுமை தாங்கியாக என்னுடைய சுமையெல்லாம் எடுத்துக்குது, கடவுள் எனக்கு சமாதானம் தர்றாரு, அதனால தான் என்னால் சமாதானமாக இருக்க முடியுதுன்னு. எஸ், we have to give all our burdens to God and He will take care of us. We can live happily and peacefully. ஆமாங்க, நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துடணும், அவர் நம்மளை சந்தோஷமும் சமாதானமாக வச்சிருப்பார். Let us meet in the next story. அடுத்த கதையில் சந்திப்போம்.